ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தயா கனகா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் மாலை செய்ய போகிறேன். இது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். மெயினாக வளகாப்பு வளையல் எடுத்திருக்கேன், 2 8 சைஸு. இதில் நான் மாலை மாதிரி கட்டி அம்மனுக்கு ஆடிப்பூரம்னால அம்மனுக்கு சாத்த போகிறேன். இப்போ என்னென்ன கலர்ஸ் இருக்குது பாருங்கள். மொத்தம் நம்மக்கிட்ட 6 கலர் இருக்குது. இந்த 6 கலருமே பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸோட நாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டை ஒரு கோல்டு கலரில் எடுத்து வச்சுருக்கேன். இது வச்சு நான் எப்படி மாலை பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த வளையல் எல்லாமே பிரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதெல்லாமே நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்போ நான் வளையல் எதுக்காக செக் பண்ணுறேன்னா, அம்மனுக்கு சாத்துறதுனால நம்ம உடையாத வளையலாக பார்த்து தான் நம்ம அம்மனுக்கு கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு டஜனுமே இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இப்படி செஞ்சோன்னா நம்ம சத்தம் வராமல் இருக்கும். இந்த வளையல் எல்லாமே நல்ல வளையல் தான். இந்த வளையல் பாருங்களேன், இப்போ சத்தம் வருதா? இப்போ இது சத்தம் வருது அப்பன்னா இது உடஞ்சிருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இந்த சைடில் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த சவுண்டு வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இது நல்லா இல்லை, இது எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்து திரும்பியும் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா இருக்கு. இது ஒரு டஜன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 12 இருக்கு. இதே மாதிரி எல்லா வளையலுமே செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா, அம்மனுக்கு வைக்கிறது உடையாம இருக்கிற நல்ல வளையலா தான் பார்த்து வைக்கணும். இப்போ வளையல் எல்லாமே செக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ செக் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸ்க்கு வைக்கிற ரோப்பு தான் இது. இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம நாட் போடும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ இந்த ரோப்பை எப்படி நாட் போடுறதுங்கிறத நான் காட்டுறேன். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவாக இந்த ரோப்பை கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துல நான் நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள் நான் எப்படி நாட் போடுறேன்னு. ஒரு 2 டைம்ஸ் நம்ம ரோப் நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதனால தான். இப்போ இது மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் த்ரெட்டு. இது பின்னாடி சைடு. இப்போ இந்த மெயின் த்ரெட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து அந்த த்ரெட்டை இழுத்துருங்க. இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும் பாருங்கள். அந்த இது டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது இழுத்திங்கன்னா இப்படியே வந்துடும். இப்போ இன்னொரு வாட்டி நான் செய்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா நம்ம இந்த 2 ஃபிங்கர்ஸை இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்னாலும் அதையும் நாட் விழுந்துடும். இப்படியும் போட்டுக்கலாம். பாருங்கள், நாட் விழுந்துருச்சு. இப்போ இந்த நாட்டை மேலே இருக்கிறத இப்படி டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ இது கீழே பிடிச்சிக்கோங்க. இப்போ வளையல் எடுத்து ரெட் கலர் வளையல் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கும் இதுக்கும் சென்டரில் இந்த வளையல் வைக்கணும். வச்சு விட்டுட்டு அந்த சென்டரில் அந்த ரோப்பை அப்படியே இழுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம நாட் போடும்போது எப்படி இழுத்தோம் அதே மாதிரி தான். இப்போ வளையல் வச்சுட்டு நம்ம இந்த ரோப்பை இப்படியே இழுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் இங்கே இருக்குது, இந்த த்ரெட் கீழே இருக்குது. இது கொஞ்சம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப இழுக்க ரொம்ப பெருசாக ஆகிட்டே வரும். நம்ம அதை இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் ப்ளூ கலர் வளையல் வச்சு விடுறேன். பாருங்கள், அந்த த்ரெட் மேலே இருக்குது, கீழே இருக்கிற த்ரெட் அங்கே கீழேயே வச்சுக்கோங்க. இப்போ அந்த சென்டர்லேருந்து எடுத்து அந்த த்ரெட்டை இழுத்துருங்க. இழுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், செயின் மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ செயின் மாதிரி வர்றப்போ நமக்கு அந்த பார்க்கவே சாமிக்கு வைக்கும்போது அது நெக்லஸ் மாதிரியே அந்த ஷேப்புக்கு அப்படியே தெரியும். நமக்கு நீட்டாகவும் இருக்கும் பார்க்கவே. நான் இது கலர் கலராக நான் எதுக்கு வைக்கிறேன்னா, அம்மனுக்கு வளைகாப்பு செய்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி வளையல் வாங்கி
செஞ்சிட்ருக்கேன். நான் அம்மனுக்கு போட்டதுக்கப்புறம் நான் அடுத்து வந்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்து வளையல் வச்சு அதே மாதிரி தான் இந்த ரோப்பை வந்து பிடிச்சிட்டு அங்கே உள்ளேருந்து அந்த ரோப்பை இழுத்துருங்க. இழுத்துட்டு கொஞ்சம் டைட்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிள் கூட நீட்டாக இருக்கும். நம்ம அந்த மாலை மாதிரி போடும்போது அது வந்து அப்படியே ஃப்ளெக்சிபிளாக நிற்கும். அதனால தான் பாருங்கள். இப்போ அடுத்த கலர் இதே மாதிரி தான் எல்லா கலருமே பண்ணுங்கள். இப்போ நான் 6 கலர்ஸ் வச்சுருக்கேன். 6 கலர்ஸில் ஒரு டஜன் தான் வச்சுருக்கேன். எப்படி இருந்தாலும் நான் வந்து 108 வளையல் தான் வைக்க போகிறேன். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு அரை டஜன் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் மாலை பெருசாக இருக்கும். ஏன்னா துர்கம்மன் கோவிலில் வந்து அந்த சிலை வந்து கொஞ்சம் பெரிய சிலை தான். எப்படியும் 108 வளையல் வச்சா தான் அந்தளவுக்கு நல்லா நீட்டாக தெரியும். அதனால் நான் அந்தளவுக்கு தான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த த்ரெட்டு நம்ம வந்து கொஞ்சம் இழுத்துக்கலாம். இழுத்துட்டு திரும்பி நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து அதே மாதிரி ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். இப்படியே ஆல்டர்னேட்டிவாக கலர்ஸ் வச்சுட்டே வாங்க. ரெட், அகெயின் ப்ளூ. இப்போ ப்ளூ கலர் வச்சுருக்கேன். ப்ளூ கலர் வச்சுட்டு அடுத்து இதே மாதிரி நீங்கள் வரிசைப்படி வச்சுட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குன்னு. பாருங்கள் க்ளோஸில் பாருங்கள் எப்படி நீட்டாக வந்திருக்கு. செயின் ஸ்டிச் மாதிரியே வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்ம ஆரி ஒர்க்லலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா வளையலுமே நம்ம நீட்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்மளால் லென்த் வர நமக்கு வந்து பிடிக்க முடியாது. அதனால் நான் வந்து டேபிள் இப்படி வச்சு கூட நான் பண்ணிகிட்டே வருவேன். பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு. இப்படியே எட்ஜில் மட்டும் அந்த ஒரு வளையல் மட்டும் பூ கட்டுறப்ப எப்படி பிடிச்சிப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கூட அப்படியே பிடிச்சிட்டே கூட நம்ம அதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னா இன்னொரு அரை டஜன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது எப்படி இருந்தாலும் வச்சு தான் ஆகணும். வைக்கும்போது தான் கொஞ்சம் எனக்கு ஹைட் வரும். பாருங்கள், எல்லா கலர்லேயுமே வந்து ஒரு அரை டஜன் எடுத்திருக்கேன் வளையல். எடுத்து இதையும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நாட் போடுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ அந்த ரன்னிங் ரோப்பு வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சைடுந்து நீங்கள் அதை இழுத்தீங்கன்னா அது அப்படியே வெளியே வந்துடும். அவ்வளோதான். அங்கே வந்து செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு லாக் விழுந்துடும். இப்போ அடுத்து இன்னொரு வாட்டி நார்மலாக முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 2 டைம் முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம வந்து இந்த ஆடிப்புறத்தில் இந்த மாதிரி எல்லா அம்மன் கோயிலுக்குமே வளைகாப்பு செய்வாங்க. நம்ம இது ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் அம்மனுக்கு சாத்துறது எல்லாமே நான் காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள். பாய்.